ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, "ஏன் போட மாட்டேங்கிறேன்னு?" சொல்லிட்டு. சில பேர் ஃபோன் பண்ணியும் பேசியிருந்தாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து, "போடா" அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, அது அவங்கவங்க விருப்பம். பட் கேட்டவங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் நெறைய இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு 6 பேருக்கு இதுவரைக்கும் வேலை குடுத்துருக்கோம். எனக்கு கீழ ஒரு 6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதான் நிறைய விஷயம் அதில் வரும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து நான் வந்து வீடியோ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். போக போக வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் இன்ன வரைக்கும் வந்து ஸ்டோரி அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து இன்னிலிருந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓவரா பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவரோட லைஃப் வந்து எப்படி போச்சு, அவர் லைஃப் என்ன அமானுஷ்யமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா. இவர் ஒரு சென்னை பிரைவேட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதே கம்பெனியில் வந்து மீனான்னு சொல்லி ஒருத்தங்க இவங்க கலீகாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. ஸோ க்ரஷ் இருக்கவே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. "நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா ராஜாவுக்கு வந்து அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு இவருக்கு பிடிச்சி போனதுனால இவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "இல்லை, இது செட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ணிடுது. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர், நம்ம வந்து ஒரு ஆம்பளை, எதுக்கு இவ பின்னாடி சுற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரில் தான் அவங்க ஆஃபீஸ் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோரில் இன்னொரு ஆஃபீஸும் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்டீன் தான். அங்கே தான் எல்லாருமே வந்து அந்த 10 ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கேன்டீன் தான் வருவாங்க. அந்த கேஃபிடேரியாவுக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த கேஃபிடேரியா வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லான்ற ஒரு பொண்ணு வந்து இவரை பிடிச்சி போய் இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது. அந்த பொண்ணும் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் தான் இருக்குது. ஸோ இருக்க போனால் இவர் வந்து அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை விசாரிக்கிறாரு. விசாரித்தா அந்த பொண்ணு இவரோட நல்லா படிச்சிருக்கு. ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலி. ஸோ அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவொடனே ராஜா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண ஒத்துக்கிறாரு. ஒத்துனதுக்கப்புறம் கொஞ்ச மாதத்துலேயே அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அந்த இடத்த விட்டு நின்றுடுறாங்க. வேலையை விட்டு நின்று போயிடுறாங்க. ஸோ நின்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனும் வருது. லாக்டவுன் வரும்போது மீனாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, "டேய், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுச்சு தான்டா. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு பயந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க வீட்டோட சிச்சுவேஷன் தான். ஆனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். வெயிட் பண்ணாமல் நீ டக்குன்னு எப்புட்றா நீ ஸ்டெல்லாவை வந்து லவ் பண்ண ஒத்துக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை, கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "நான் என்னடா பண்ணுறது? நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? எங்கள் வீட்லேயே எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அட்லீஸ்ட் வந்து நான் எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜாவும் சொல்லியிருக்காரு. ஸோ என்னவோ போடா தெரியல. ஆனால் மீனா வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா. நீ எதுக்கும் சும்மா அவகிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கான் போது இதுதான் போய் பேசிட்டுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் மெசேஜ் அனுப்புறாரு. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனா அந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரி எதனா ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுன்னா இவர் வந்து அவங்க மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துட்டுருக்கு. ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாமே நார்மலைஸ் ஆகுது. லாக்டவுன் டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு வேலையும் போயிடுது. ஸோ வேலை போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆல்ரெடி அவங்க மாமியார் வீட்டில் வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்களே. நிறைய பேருக்கு தெரியும், இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து சரியாக ரன் ஆகலை. ஏன்னா எல்லாமே மூடிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ரீவாம்ப் பண்ணணும், பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டிலேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்தோன்னே மாப்பிள்ளையும் வந்து வேலை இல்லாமல் தானே இருக்காரு. ஸோ இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸோ இவரும் அதை எடுத்து நல்லா வந்து பார்த்து தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் ஆல்ரெடி வந்து வேலை பார்த்து வந்துருப்பாங்களே மேனேஜர் அந்த மாதிரிலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணி அவங்க மாமனார் கிட்ட வந்து அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் எதனா ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா இவர்கிட்ட வந்து எதனா அவங்க சொல்கிறது, அது அவங்க மாமனார் கிட்ட சொல்லி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, இவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் தான் பிளான் இருந்துட்டு இருக்கு. அது என்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து துணிங்களை வந்து இறக்குமதி பண்ணி இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறது. ஸோ ஒரு சில துணி மெட்டீரியல்லாம் வந்து நம்ம நாட்டில் கிடைக்காது. இதெல்லாம் இந்த வியட்நாம், பங்களாதேஷ், சைனா அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும்.
ஸோ அதெல்லாம் பல்காக இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல் கம்பெனிலாம் வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பிளான் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் தான் பண்ண நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்தும் வச்சுருந்துருக்காரு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் கிட்ட வச்சுருந்துருக்காரு. பட் இவரால் அந்த ஹோட்டல் விட்டு வெளியில் வர முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் தேவைப்படுது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 20 லட்சத்துக்குள்ள தேவைப்படுது. ஸோ இவர் அந்த அமௌண்ட் வந்து அவங்க மாமனார் கேட்குறாரு. அவங்க மாமனார் வந்து நீ ஹோட்டலே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி போகிறேன், அந்த பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு. இவர் கடுப்பாகி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வெக்ஸ் ஆகி போய் தான் அந்த பிஸ்னஸே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதாச்சியா வந்து இவர் லவ் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண மீனா, அவங்ககிட்ட இவருக்கு ஒரு மெசேஜும் வருது, ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் யூ டூயிங் சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து இவருக்கு இருக்கிற பிரச்சனைலாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணு உடனே கால் பண்ணுது. கால் பண்ணி இவங்க பேசுகிறாங்க. பேசுமா அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, இப்போ நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறல, அதே நீ பண்ணலாம்னா, இல்லை எனக்கு இது மாதிரி அமௌண்ட் ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க கேட்குறாங்க எவ்வளோ உனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குன்னு கேட்டோன்னே, எனக்கு ஒரு 20 லட்சம் வரைக்கும் எனக்கு தேவைப்படுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. சரி நீ பெங்களூர் வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் வந்து எப்போ வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இவரும் வந்து பெங்களூர் போகிறாரு. ஸோ ஒரு பெங்களூர் போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு வந்து அவங்களையும் கூப்பிடுறாரு. ஸோ ஒரு ஹோட்டல் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 3 லட்சம் பணமும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 சவரம் நகையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எதனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்றியே, உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க கேட்டோன்னே, இல்லை இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவீங்க, ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த நகையை எனக்கு எப்படியும் மூட்டு கொடுத்துன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது எப்படியும் யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நகை தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது, நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து ராஜா கிட்டே சொல்கிறாங்க. என்னதான் இவங்க 2 பேரும் வந்து முன்னாடி லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. பட் அங்கே இன்னொரு பிரச்சனையும் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறதுன்னா, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரெஸ்பான்சிவாக இருக்க மாட்டேங்கிறார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, சொல்லப்போனால் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு நாள் மட்டும் தான் இவர் கூட இருந்திருக்காரு. மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக தான் படுப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதனால வந்து இவங்களும் ரொம்ப வந்து வெப்சைட் தான் போயிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டோம் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கஷ்டம் இருந்திருக்கு. 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 2 பேரும் பார்த்த உடனே அந்த ஹோட்டலில் இருக்கிற ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமாக அமைஞ்சிருது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிளம்பி சென்னை வந்துடுறாரு. ஸோ சென்னை வந்தவர் வந்து வியட்நாமில் வந்து ஒரு டீலர்கிட்ட பேசி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாரு. இம்போர்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்களா, துணி தைக்கிறவங்க அவங்ககிட்டலாம் கொடுக்குறாரு. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து இவர் 10 ரூபா கொடுத்து அந்த பொருள் வாங்கினாருன்னா இவர் இங்கே விற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாங்கினதோட இது ரொம்ப ஒரு லாபமாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் தான் அவர் வாங்கி விற்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி விற்கும் போது நல்ல வருமானம் வருது. வருமானம் வந்தோடனே ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை மூட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இவங்க மாமனார் வீட்டில் வந்து இப்போ டவுட் வருது, இவனுக்கு எங்கிருந்து இவ்வளோ காசு வருது, இவன் ஹோட்டல் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறான், அதெல்லாம் விஜயம் பண்ணுறான்னா எப்படி இவனால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்லி சமாளிக்கிறாரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கடி பெங்களூர் போகிறது, அவங்க கூட தனியாக இருக்கிறது, இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க ஒரு டைமில் வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் ராஜா வந்து அது பெருசாக எடுத்துக்கல, மீனாவும் அது இவங்ககிட்ட சொல்லிக்கல இவங்க யாரால கன்சீவ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வருஷத்துல வந்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. ஸோ குழந்தை பிறந்த ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிடுறாரு. ஸோ அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவன் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு மீனாவை எல்லாமே வந்து கார்னர் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் லாக்டவுனில் வந்து மீனோட அம்மாவும் அப்பாவும் இறந்தும் போயிடுறாங்க கோவிட்ல. ஸோ மீனாவுக்கு வந்து போகிறதுக்கு இடம் தெரியல, இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க ராஜா கிட்ட புலம்புறாங்க. ஸோ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நீ எதுவும் கவலைப்படாத, கிளம்பி சென்னைக்கு வாரின்னு சொல்லிட்டு மீனாவை சென்னைக்கும் கூப்பிட்டு வந்துடுறாரு. மீனாவை சென்னை கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே சேர்ந்து தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த வீட்டு வாடகையோட அக்ரிமெண்ட்டில் வந்து ராஜா தான் வந்து மீனோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுறாரு. ஸோ அந்த வீடை வந்து லீஸுக்கு எடுக்கிறவங்க போது அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணுமா. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் அதை பண்ணுறாரு. ஸோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு கடத்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட ஒரு சூரிட்டி கொடுக்குறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அவங்க கூடலாம் இருந்து அவங்க அடிமையாக இருந்து என்னால் வாழ முடியாது, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் உங்க லைஃப் வந்து கெடுத்துடக்கூடாதுன்னா, இல்லை எனக்கு லைஃப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஹோட்டல் நடத்துறாங்க, அந்த ஹோட்டலில் ஜஸ்ட் என்ன ஒரு எம்ப்ளாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு.
சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீடிங் போனதுக்கப்புறம் ஒரு லெவலில் வந்து ஓகே இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. வீட்டில் வந்து யாரோ நடமாடுற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நிறைய விஷயத்த வந்து பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் யாரோ ஏறி போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா கண்ணாடியில் யாரோ தெரியிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலைல குளிச்சுட்டு துடைக்கும் போது எதுக்கு கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன மீனோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்து ஒரு பதிலடிச்சுட்டு போயிட்டு ஒரு மீனா கிட்ட சொல்கிறாரு, எனக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சதுங்க. பட் நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பயப்பட போறீங்கன்னா நான் சொல்லலை. அவர் வந்து இப்போ அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட வந்து குழந்தைய பயமுத்துற மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மாந்திரிகரை கூப்பிட்றாரு. அந்த மாந்திரிகரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கன்னு சொன்னோடனே அந்த மாந்திரிகரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு யாகமாக நடத்துறாரு. ஸோ யாகமாக நடத்தி அந்த ஆன்மா வர வைக்கிறாங்க. வர வச்சு அந்த ஆன்மாக்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அந்த ஆன்மா ஒரு விஷயத்த சொல்லுது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படி மீறி எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ நான் இவகிட்ட நான் சொல்லியிருக்கேன்னா இவகிட்ட நான் சொல்லலை. ஸோ இதனாலே தான் நான் இவ கூட இல்லாமல் தனியாக தான் நான் படுத்துட்டு இருந்தேன். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இவ வந்து கன்சீவாக இருக்குன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு நான் தான் அதுக்கு காரணம். எனக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு போல நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் எனக்கு வந்து குழந்தைய பிறக்காதுன்ட்டு. நான் இவகிட்ட எவ்வளோ வாட்டி நான் கேட்க ட்ரை பண்ணேன். ஆனால் நான் முடியல. எங்கள் வீட்லேயும் சொல்ல முடியல. இதான் நான் அதிகம் குடிக்க ஆரம்பித்தேன். அப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது தான் ஆக்சிடென்ட் நான் இறந்தும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். அந்த மாந்திரிகன் என்ன கேட்குறான்னா, சரிப்பா உன்னால் முடியலன்னு சொல்லிட்டானே ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கே உனக்கு பிரச்சனை. இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணால் இப்போயே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த அன்பை இவ என்கிட்ட காட்டினா கூட நான் வந்து இவ்வளோ இன்னும் சந்தோஷமாக வச்சுருந்துருப்பேன். ஆனால் இவ அதை பண்ணலை. இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி எவ்வளோ விஷயத்த பண்ண முடியும். இவ அதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. நான் இவகிட்ட சொல்ல ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவ வந்து எங்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. என்னை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சரி இப்போ நீ ஏன் இங்க வந்துட்டு இருக்க, இவங்க ஏன் தொலை பண்ணிட்டு இருக்கேன் கேட்டா, இல்ல அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா நான் கொண்டு போயிடுவேன். அந்த குழந்தை உங்க கூட இருக்கக்கூடாது. அந்த குழந்தை வந்ததுனாலதான் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு. அந்த குழந்தை அப்படியே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. இப்படி நீ பண்ணினா உன்னை நான் இல்லாதமா ஆக்கிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல நீ என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த அர்ஜுனும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாமல் அர்ஜுனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சொம்பு மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஆன்மா அடைச்சி அந்த மாந்திரிகவாதி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துட்டும் போயிடுறாரு. போகும்போது அந்த மாந்திரிகவாதி ராஜா பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பண்ணது ஒரு பெரிய தப்பு. ஆனால் அந்த தப்புனால பார்த்தீங்கன்னா ஒரு உயிரே போயிருக்கு. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நடக்கக்கூடாது. இவ கூடாது ஒழுங்காக இருந்துக்கோ. இன்னொருத்தவங்க கூட அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு மீனாவும் பார்த்தோம் அதெல்லாம் சொல்கிறாரு. நீ வந்து இவங்ககிட்டயே நீ வந்து உன் காதலை சொல்லியிருந்தீங்கன்னா அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீ இதெல்லாம் பண்ணலை. போனால் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகரும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாந்திரிகை எப்படி இதெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து மொத்த கதையும் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. சொல்லி தான் அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆனால் நடுவில் என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு தெரியாது. இந்த மாந்திரிகை வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. ஸோ இதனால மனசு உடஞ்சு போன மீனா என்ன பண்றாங்கன்னா, இல்லை என்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம். இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்துருப்பீங்கன்னு சொல்றாங்க. இல்லை ராஜா வந்துட்டு இல்லை அங்கே இருந்தால் வந்து எனக்கு பிரச்சனை தான். அதனால தான் வந்து நான் உன் கூடயே நான் இருக்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம். இதே மாதிரி இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா கூட வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ராஜா வந்து சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. மீனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போடும்போது கரண்ட் ஷாக் எடுத்து இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த குழந்தைய யார் வளர்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி நம்மகிட்ட சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட தங்கச்சி தான் நம்மகிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சிக்கு என்னெல்லாம் தெரியுமா அதை தான் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. இன்க்ளூடிங் இப்போ செல்லாவோட ஃபேமிலியோட கண்டிஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை அவங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் போஸ்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற இந்த வீடியோ லே அவுட் வந்து மாறிடும். கேமராவில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றதுனால சரி இப்படி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்டோரி சொல்லும் போது ஸ்டோரி தான் முக்கியம். இருக்கிற டிஸ்பிளே பார்க்குற ஆள்லாம் முக்கியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டென்ட் தான் கிங்கு. ஸோ சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.